நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. படிக்க வைக்கணும், படிக்க வைப்பேன். இப்ப நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சாயந்தரம் எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணலாம். சரிம்மா. அக்கா, வாப்பா. அம்மாவையும் அண்ணனையும் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கா. யார பார்க்கணும், யார பார்க்க கூடாதுன்னு நான் முடிவு பண்றேன். நீ இப்ப வா. போ நம்பி. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நம்மள? என்ன கேட்டா உங்க தம்பி உங்க அண்ணி வீட்டில் தங்குறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. தாய் பாசத்துக்காக ஏங்கி அந்த காரணத்தினால தான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டான். அவன் எதிர்பார்க்குற அந்த தாய் பாசம் உங்க அண்ணி கிட்ட தான் கிடைக்கும். உங்க அண்ணி வீட்டை தங்குறது தான் அவனுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. அண்ணாமலை, அங்கே வேண்டாமா? அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. உறவுகள் எல்லாம் தொல்லைன்ற ஒரு முடிவோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்பியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் அவனை பார்த்துக்கிறேன். என் தங்கச்சி பண்ண காரியத்தினால தான் இன்னைக்கு உங்கள் குடும்பம் இந்த நிலைமையில் இருக்கு. அது பரிகாரமா நான் நம்பியை படிக்க வைக்கிறேன். உன் ஆசைப்படி டாக்டர் ஆக்குறேன். அவன் என் கூட இருந்தான்னா அவன் கெட்டு போக மாட்டான். என் வீட்டுக்கு அமுச்சு வைமா. உங்க கூடவோ என் கூடவோ இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப இவன் ஒரு பிக் பாக்கெட்டா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனா, திருடனா இருந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு. வீட்டுல எது நடந்தாலும் இவனை திருட அது இதுன்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. ஏதாவது காணா போனா கூட இவன் தான் திருடான்னு சந்தேகப்படுவாங்க. அந்த சந்தேகம் இவனை ஒரு பெரிய திருடன் ஆக்கிடும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. படிக்க போகும்போது கூட அவனை பார்ப்பாங்க. இன்னைக்கு சிகரெட் பிடிச்சவன் நாளைக்கு கஞ்சா பிடிக்க மாட்டானே, என்ன நிச்சயம்? வேண்டாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இவன் கிடைச்ச உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம். மனசுக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேங்கிற எண்ணம் மறையிற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம அவன் எங்கேயாவது இருக்கட்டும். இவனை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா நம்மள. குட், வெரி குட். நல்லா படிச்சவனா, நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும். உலகநாதனை கல்யாணம் பண்ணிட்டதுனால இந்த குடும்பமே எல்லாரும் பிரிச்சு போயிட்டோம். அதுக்கு பரிகாரமா இவனை நான் நல்லா படிக்க வைக்கணும். சரியா நம்மள, நீ சொல்ற மாதிரியே ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் தங்கச்சி பண்ண காரியம் இன்னும் என் மனசுல பாரமா இருக்கு. நான் தான் நம்பிய ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைப்பேன். எல்லா செலவு நானே ஏத்துக்கிறேன். அதுக்கு நீ ஒத்துக்கணும்.
ப்ளீஸ். அக்கா, எனக்கு அண்ணா அம்மாவெல்லாம் பார்க்கணும்க்கா, அப்பாவையும் பார்க்கணும்க்கா. எதுக்கு பார்க்கணும்? ஆ? இப்ப பார்த்து என்ன பண்ண போற? டேய், நீ ஒருத்தன் தாண்டா இந்த குடும்பத்தை மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். என்ன யாரும் இந்த குடும்பத்துல சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன ஒதுக்கிட்டாங்க. இப்ப நீ போனேன்னா இன்னும் 2 நாள்ல அப்பாவே இப்படி கெட்டு அழிஞ்சு வந்ததை விட செத்து வந்திருக்கலாம்னு சொல்வாரு. அது உன்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. வேண்டாம். நீ நல்லா படிக்கணும், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நீ இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா உனக்கு நல்லது. நான் சொல்றது கேளு. அண்ணா உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு, உன்னை நல்லா படிக்க வைப்பாரு. நீ அவர் கூடயே போ. நீ நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீ வாடா, நான் இருக்கேன். கேப்ப? சரிக்கா. நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. சரியா நம்மள வரான் வர. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரமா. வரேன்க்கா. பாய், ரொம்ப நாளா நானும் மான்தோல் ஒரு பேக் தைச்சு கேட்டுட்டு இருக்கேன். அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. என்ன உள்ள அனுப்புறாங்க? சரி பாய், சரக்கெல்லாம் நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சிருங்க. சாம்பலுக்கு அனுப்பிச்ச மாதிரி அனுப்பிச்சி வைங்க. இதை நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச ஃபாரின் ஆர்டரு. நீங்களே பொறுப்பாக இருந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணி தரணும். புரியுதா? என்ன மூர்த்தி புதுசா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டோன்ட் வரி. ஓகே ஓகே. இல்லை பாய், அங்கே போன புள்ள மாரில. இல்ல இல்ல அவன் இல்ல. இல்லை பாய், சின்ன வயசுல அன்வர் நல்லா தெரியும் எனக்கு. ஒரு பொண்ணை வரைச்சு பின்னாடி தள்ளிட்டு போறான், அன்வரே தான். இல்ல இல்ல மூர்த்தி, அது அவனா இருக்க மாட்டான். ஓகே நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த வண்டி எடுறானா? அம்மா காஃபி 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 காஃபி. அம்மா காஃபி. வந்துட்டேன்டி. தேங்க் யூ. காலேஜ் போயிட்டு வந்தா துப்பட்டா வாங்க போட்டுருவா, பேக் எங்க போட்டுருவா, எல்லாமே அம்மா தான் எடுத்து வைக்கணும். ஏய், இங்க தானே நின்னுட்டு இருக்க, கதவு திறக்கலாம்ல? எங்க உன் புள்ள? என்னங்க அன்வர், அன்வர், அன்வர். ஏங்க இப்படி வந்ததும் வராததுமா கத்திட்டு இருக்கீங்க? என்ன கத்துறனா? உன் புள்ள என்ன பண்றான்னு தெரியுமா? உன் அருமை பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தியே, அதுல யாரோ ஒருத்தைய உட்கார வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துறான், என் மானத்தை வாங்குறான். இந்த பாரு நூர்ஜகா, இன்னைக்கு 2ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாகணும். உன் புள்ள ஒழுங்கா என் கூட என் பிசினஸ்க்கு வரானா இல்ல இந்த வீட்டு விட்டு போறானா? போய் கேளு. அவன் அண்ணாமலையோட ஸ்கூட்டர்ல போயிருப்பான். அப்போ உன் புள்ள ஊரெல்லாம் சுத்துறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? பேர் என்ன சொன்ன? அண்ணாமலை. அவனும் அந்த பொண்ணும் சேர்ந்துதான் பத்திரிக்கை நடத்துறாங்க. உங்க புள்ள நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா வருவான். நல்லபடியா வருவான். நீ தண்டசோறு போடுறல, நல்லபடியா வருவான். இந்த பார், இந்த வீட்டுல காதல் கல்யாணங்கிற வார்த்தையே வரக்கூடாது. இன்னைக்கு வந்து ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு ஊரெல்லாம் சுத்துவான். ஏன்னு கேட்டாக்க ஃப்ரெண்டுன்னு வா, நாளைக்கு காதல், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும்பா. அதானே? அப்படிலாம் இருக்காதுங்க. என்ன இருக்காது? அதோ வந்துட்டான் நவாபு. வரட்டும் வரட்டும். வாங்க நவாப் சார், வாங்க வாங்க, வர வேண்டும். என்னாச்சு? உள்ள சுல்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, அன்வர், நீ உள்ள போய் காஃபி சாப்பிடுப்பா. நில்லு. எங்கடா போயிட்டு வந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்க போயிட்டு வந்த? பத்திரிகை ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் பாப்பா. பத்திரிக்கை ஆபீஸ் விஷயமா?
நீ ஒரு பொண்ணோட ஸ்கூட்டர்ல பீச்ல சுத்திக்கிட்டு இருந்தியே, அதை நான் பார்த்தேன். யாருடா அவ? அது அண்ணாமலை பாப்பா. யாருடா அந்த அண்ணாமலை? என்ன சம்பந்தம்? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்க? பாப்பா, நீங்க கோவப்படாம இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணாமலை ரொம்ப நல்லவங்க பாப்பா. அவங்கள பத்தி தப்பா நினைக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அனாதையா இருந்தாங்க. இப்போ கதிரோட 3 பசங்களுக்கும் அவங்க அம்மாவா இருக்காங்க பாப்பா. அவங்கள பத்தி தப்பா நினைக்காதீங்க. என்னடா தப்பா பேசாதீங்க. நீ கண்டவளோட சுத்திட்டு இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு நர்கீஸ்க்கு நிக்கா ஏற்பாடு பண்ணா யாரடா பொண்ணு கேட்டு வந்து நிப்பா? இந்த பார், இந்த வீட்டுல காதல் கல்யாணங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நீ ஒரு முஸ்லீம் பொண்ணையே காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். தெரியுதா? பாப்பா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க. நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஒரு அப்பாவா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் இல்லை. உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம். அதனால நீங்க என்ன திட்டுறீங்க, பரவாயில்ல. ஆனா எந்த சம்பந்தம் இல்லாத அண்ணாமலையை திட்டத்துக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை பாப்பா. பாப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அண்ணாமலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. We are just friends. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பு தான் பாப்பா. பெத்த புள்ளிய உங்களால புரிஞ்சுக்க முடியல. எங்க நட்பு உங்களுக்கு எங்கேன்னு புரிய போகுது. ஆனா ஒண்ணு பாப்பா, எனக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற நட்பு யாராலையும் கெடுக்க முடியாது. டேய், அந்த பொண்ணை பத்தி எனக்கு என்னடா கவலை? என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நாளையில இருந்து அந்த பத்திரிகைலாம் தூக்கி போட்டு என் பிசினஸ்க்கு வர வழியை பாரு. பாருண்ண, நீ வர, நீ வந்தே ஆகும். எனக்கு இந்த சிவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்களுக்கு முதல் சுதந்திரம் கொடுத்தது சிவன் தான். எப்படி என்னுடைய ஆராய்ச்சி? சிவனை கும்பிட்டால் மனம். இங்கேயே உட்காரலாம். உட்கார்தா? உட்காருமா. கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகணும், சாஸ்திரம். உட்காருமா. ஒரு பக்கம் பார்த்தா பீஸ்மர், இன்னொரு பக்கம் பத்மஸ்ரீ, நடுவுல பொம்பளை சாணக்கியர், பூர்ண கும்ப மரியாதைகள், இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தாயி. எதுக்கு எனக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம்? நான் என்ன பண்ணணும்? உங்க எல்லாரையும் நான் எப்படி நம்புறது? நம்பணும், நம்பித்தான் ஆகணும் தாயி. நாங்கெல்லாம் நினைச்ச காரியம் இல்ல, நீ நினைச்ச காரியம் நடக்கணும்னா எங்களை நம்பித்தான் ஆகணும். இல்லைன்னா மோசம் போயிடும். இதை பார்த்த தமிழரசி, பட்டாளத்தாரை சந்திக்கிறதுக்கு முன்னையே அவரை பத்தியும் அண்ணாமலை கோயில் நடத்த பத்தி எனக்கு தெரியும். அந்த சொத்து எனக்கு வந்து சேரணுமோ என்னமோ தெரியல. அதனாலதான் தவசியை நான் சந்திச்சேன். அவரை சந்திச்சதை நான் ரொம்ப அதிர்ஷ்டமா நினைச்சேன். அந்த அதிர்ஷ்டம் என் கையை விட்டு போயிடும் போல இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் நீங்க கூட அந்த சொத்துக்காக 3 பேரும் தனித்தனியா போராடுறீங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. அந்த சொத்தை நாம அடையணும்னா நம்ம 4 பேரும் ஒன்னா இருக்கணும். என்ன தமிழரசி, ஆம்பளைங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை பொம்பளைங்களால செய்ய முடியும்னு எனக்கு விசுவாசம் உண்டு. அதுலயும் நீ செஞ்சு முடிக்கும்னு எனக்கு தீர்ச்சியாயிட்டு நம்பிக்கை உண்டு. ஆமாமா, நீ அந்த குடும்பத்துக்குள்ள போய் சண்டை போட்டு அந்த சொத்தை கைப்பற்றினா அதை நம்ம 4ஆ பங்கு போட்டுப்போம். என்ன சரியா? ஆனா அதுக்கு முன்ன அந்த குடும்பத்தை சின்ன பின்ன ஆக்கணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் நீதான். அது உன்னாலதான் முடியும். அதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தோம். என்னமா மலையில அவ்வளவு விவரமா பேசி கூட்டிட்டு வந்து இங்க வந்து யோசிக்கிற? தமிழே, காலதாமதம் பண்ணணும், காரியம் கெட்டு போயிரும். இப்பவே பாரு, அண்ணாமலை தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப அன்வர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டான். அவன் சாதாரண ஆள் இல்ல, பத்திரிக்காரன். நம்மளாம் வாயில தான் பேசுவான், அவன் பேனாவில பேசுவான். சொல்லுங்க சின்னம்மா. இத பார் தமிழரசி, நினக்கு ஆழ்வார்குறிச்சி வீடு வேணும் இல்லே? இவருக்கு கோயிலும் கோயிலோட சொத்தும் வேணும்.
എനിക്ക് ഗാന്ധിമതി അക്കായുടെ സ്വത്ത് വേണോ கோமதிக்கு எல்லாத்துலயும் குறைச்சு கொடுத்தா மதி. ஆமா, நீங்களா பார்த்து எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். எனக்கு சொத்து பத்து முக்கியம் இல்ல. ராமருக்கு உதவுன அணில் மாதிரி இந்த காரியத்தை நான் உதவுறேன், அவ்வளவுதான். அம்மா தமிழரசி, எனக்கும் பார்கவிக்கும் சொத்து மேல ஆசை. ஆனா கோமதிக்கு அவங்க அம்மாவை அனாதையா நடுரோட்ல விட்டானே பட்டாளத்தான், அவனை பழி வாங்கணும். உனக்கு உன் புருஷன் கண்ணு முன்னாலேயே உன்னை அண்ணாமலை அடிச்சாளே, அவளை நீ திருப்பி அடிக்க வேணாம்? அவளை பழி வாங்க வேணாம்? பழி வாங்கணும். ஆமா, பழி வாங்கணும். தமிழ், உனக்கு பங்களா வேணுமா, கார் வேணுமா, ஆள் அம்புகள் வேணுமா, எல்லா வசதி வேணுமா, எல்லாத்தையுமே ஐயா இப்பவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளவு வசதி இருக்குது ஐயா கிட்ட. அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளுடைய குறிக்கோள் என்ன? அந்த பட்டாளத்தானையும் அண்ணாமலை பழி வாங்கணுங்கிறதா. அந்த அண்ணாமலை ஒரு பொம்பளை பேய். பத்தா குறைக்கு அந்த அன்வருங்கிற பூசாரி பக்கத்துல உட்காந்து பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பேய் நமக்கு அடங்குங்கிற. இங்க பாரு, தவசி கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா அவன் பக்கம் தீர்ப்பாயிரும்னு நினைக்கிறேன். அவன் வெளியே வந்தான்னு வச்சுக்கா, அவன் செய்யற முதல் காரியம் அண்ணாமலை பேர்ல அந்த கோயில் எழுதி வைக்கிறதா. உடனே பட்டாளத்தார் என்ன பண்ணுவாரு? தவசி பேர்ல அந்த வீட்டை எழுதி வச்சிருவாரு. அப்புறம் உங்க நீ என்ன பண்ண போற? காலம் பூரா உங்க அண்ணன் வீட்லயே வாழை வெட்டி உட்காந்துருக்க போறியா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உஷாராய்க்கணும். இங்க பாரு, ஐயா என்ன பண்றாரு? பட்டாளத்தான இன்னும் 2 நாளா விசால வீட்டுக்கு துரத்தி விட்டுற போறாரு. அதுக்கு முன்னாடி நீயும் போய் மருமகளா அந்த வீட்டுல உட்காந்துக்க. நல்ல உன் மாதிரி நடி. இப்ப ஐயா பாரு, ராஜா மகளே அப்படின்னு விசாலத்துக்கு எப்படி நடிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அங்க பாரு, நடிப்ப பாரு. நீ உன் சிடுமூச்சித்தனத்தை காட்டி இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்ற. உன் சிடுமூச்சித்தனத்தை காட்டி போனவன காரியத்துக்கு எடுத்துறாத. அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு முதல்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பி. அந்த தவசியும் பட்டாளத்தானும் அறிவுரை சொல்றேன்னு மூக்க நுழைப்பாங்க, கிட்டையே அண்ட விடக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிற திறமை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனாலதான் எங்க கூட்டணிக்கு தலைவியா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது இப்போ உன் கையில தான் இருக்கு தாயி. இத பார் தமிழரசி, நீ அந்த வீட்டுக்குள்ள போயிடு. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, உன்னை நான் கண்டுக்க மாட்டேன், நீ என்ன கண்டுக்க வேண்டாம். அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கவே இருக்கா விசாலம், அவன் என்கிட்ட சொல்லுவான், நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணாமலையால ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கோமதி இருக்கான், அவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வேவு பார்க்கறான், அவன் என்கிட்ட சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன். காந்திமதி அம்மாவால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கவே இருக்கா நம்ம பார்கவி, அவ என்கிட்ட சொல்ல போறான், நான் வந்து உனக்கு சொல்றேன். எதுவா இருந்தாலும் நீ பயப்பட வேணாம், தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போ. எது நடந்தாலும் நான் வெளியே இருந்து பாத்துக்கிறேன், எதுக்குமே பயப்பட வேணாம். ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ள போயே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நீ என்ன செய்யணுங்கிறத நான் வெளியே இருந்து உனக்கு தகவல் சொல்லிட்டே இருக்கேன். என்ன தமிழ், இன்னும் யோசனையிலேயே இருக்க? இவ்வளவு தூரம் பேசுனதனுடைய சாராம்சம் என்னன்னா, அண்ணாமலை நமக்கு பொது எதிரி, அண்ணாமலைய அழிக்கணும். இந்த கூட்டணியினுடைய பொது வேட்பாளர் நீ. காமராஜரை எதிர்த்து நின்ன சீனிவாசம் மாதிரி சரித்திரம் திருப்புது. நான் எப்போ அந்த வீட்டுக்கு போனேன்? இது என்ன கேள்வி தாயே? பொதுக்குழு போட்டு கூட்டணி அமைச்சாச்சு, வேட்புமனு தாக்கல் செஞ்ச உடனே சூறாவளி சுற்றுப்பயணம் தானே, மழை கழுத்துமா இப்பவே கிளம்பிரு. நான் உடனே கிளம்புறேன். தம்பி, இங்க வெயிட் பண்ணு. சரிண்ணே. அப்புறம் மேரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? நல்லா இருக்காங்க.
நாகர்கோவில்ல தான் இருக்காங்க. இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் இங்க வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்? கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போறான், இங்க வரான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். மேரி, உன்னை நம்பி தான் நான் நம்பி அங்கே விட்டுட்டு போகிறேன். அவன் பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்தவன். குடும்பத்தில் பிரச்சனைனால அவன் பாதை மாறிட்டான். அவனை நல்ல பாதை கொண்டு வர வேண்டியது உன்னோட கடமை. பாதை மாறிய ஆடுகள் எந்த பட்டியல போய் சேருமோ அதே மாதிரி தான் இந்த பையனும் இங்க வந்து சேர்ந்திருக்கான். அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது இந்த பள்ளியோட கடமை. கவலைப்படாத அன்பழகன், கர்த்தர் அவனை பார்த்துக்குவார். மேரி, நம்பி எங்கே இருக்கான்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. அதான் இங்கே வந்து சேர்த்துருக்கேன். அவனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. வெளியே எங்கேயும் அனுப்பிச்சிடாத. அவனுக்கு ஏதாவது வேணும் பார்க்கணுன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன். அன்பழகன், நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். உனக்காக இதை நான் கண்டிப்பா செய்யறேன். வா. தம்பி, இனிமே மேரி தான் உனக்கு எல்லாமே. அவ உன்னை நல்லா பார்த்துப்பா. உனக்கு என்ன வேணுமோ அவகிட்ட தயங்காம கேளு. முதல்ல உன் மனசுல இருக்கிற பழைய வேதனைகளை நீ மறக்கணும். என்ன, நீ நல்லா படிக்கணும். நம்பி, நீ அண்ணங்கிட்ட சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுப்பா. அண்ணே, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இங்க சந்தோஷமா இருப்பேன். அண்ணாமலை அக்காவை ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. நீ அண்ணாமலை பத்தி கவலைப்படாத. நல்லா படி. படிப்பு மட்டும்தான் உன் வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணும். நீ படிச்சு ஒரு பெரிய டாக்டரா உங்க அக்கா முன்னாடி வந்து நிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. பத்திரமா பார்த்துக்கோ. இவனை நான் அழைச்சிட்டு போறேன். சரி மேரி. ஐயா, உங்களை உங்க மகன் தவசு வீட்டுக்கு அனுப்புறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. சே, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. இதை பாருங்க, எதையும் மறைக்காம சொல்லணும், உண்மையை சொல்லணும். இங்க என்ன நடந்தது? தேன்மொழி எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க சாப்பிடுங்க. இல்லை, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. ஒன்னும் இல்லையா, நீங்க சாப்பிடுங்க. எங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. ஐயா, எல்லார் வீட்டில் நடக்கிற புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். அவ ரொம்ப நல்லவையா. நடுவுல யாரோ பூந்து அவ மனசை கெடுத்துட்டாங்க. நீங்க யாரையோ கூட்டிட்டு வரீங்க, கண்டவனுக்கெல்லாம் நான் சோறு ஆக்கி போடணுமா அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டாங்க. உங்களை சொல்ல ஐயா, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டா. ஊருக்கு போயிட்டா. அந்த ஊர்ல இருக்கவங்க லெட்டர் போட்டு வந்து கூட்டிட்டு போங்கிறான். உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா நான் போய் அவளை கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. சே, நான் அவங்க தப்பா எடுத்துக்கல. நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, உங்களை போய் நான் தப்பா எடுத்துக்க முடியுமா? அதுவும் இல்லாம எங்க குடும்பம் திக்காலுக்கு ஒண்ணா நின்றுட்டு இருந்தது. அதை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிங்க. தவடரசு கோபத்துல இருந்தா அவ்வளவு நல்ல சுகத்தோட சேர்ந்து வாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, நான் எப்படி தப்பா நினைக்க முடியும்? தவசியும் ஜெயிலேருந்து வந்துட்டான்னா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறம் எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். நீங்க கட்டாயம் ஊருக்கு போவீங்க, ஆனா விசால் உங்க கூட வராது. என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? நீங்க தான் சமாதானப்படுத்தி எங்க கூட அனுப்பிச்சு வைக்கணும். ஆமாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஏதோ தவசி பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான்னா அவ கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நானே உங்க ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க நல்ல சிவத்தை கூட்டிட்டு போய் தோப்பு தொலைவு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்க சொல்றது நியாயம்தான், இருக்கட்டும். என் சின்ன பிள்ளை கிடைச்சிட்டானா நல்ல சிவத்தை கூட்டிட்டு ஊரோட போய் சேர்ந்துருவேன். அவசியம் வேணா கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு அப்புறமா ஊர் பக்கம் வந்து சேரட்டும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க உடனே ஊருக்கு போய் தேன்மொழியை கூட்டிட்டு வந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும். அதை கோச்சிக்க கூடாது, அதுகிட்ட சண்டை போடக்கூடாது, முக்கியமா அடிக்கக்கூடாது. சரிதானா?
அதுக்கு என்ன பெரிய குறை? தனக்கு ஒரு குழந்தை இல்லையங்கிறது அதுக்கு பெரிய குறை. ஆமாங்க, எனக்கு கூட புரியுது. அவ கூட இந்த டெஸ்ட் டியூப் குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னான். நான் தான் வேணான்னு சொன்னேன். அப்போ நான் காலம் பூரா மலடியா இருக்கணுமான்னு சொல்லி கோச்சிக்கிட்டு ஊருக்கு போயிட்டா. நியாயம் தானுங்களே. ஏன் நீங்க உங்க தம்பி பிள்ளைங்க இருக்க அதை எடுத்து வளர்க்கலாமே? தம்பி பிள்ளைங்களா? அது பிள்ளைங்களா? அது தரித்திரம் புடிச்சது. எவ்வளோக்கோ பிறந்தது, என்ன ஜாதியோ யாருக்கு தெரியும்? அதுல ஒரு குழந்தைய நான் கூட்டிட்டு வந்தா கூட என் ஜாதிக்காரன் என்ன செருப்பால் அடிப்பான். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஜாதியிலே ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க வேண்டியதானே? அதை தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களை தவசி வீட்டில் இறக்கி விட்டுட்டு நேராக காரைக்குடிக்கு போய் தேனை கூட்டிட்டு வர போறேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்து முடிவு பண்ண போறோம். முதல்ல அதை செய்யுங்க. என்ன தேவர பொட்டி படுக்க தயார் பண்ணி எல்லாம் தயாராகிடுச்சுங்க. ஐயா, இந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுங்க. என்னைக்கா தவசி மனசு மாதிரி கையெழுத்து போட்டான்னா வாங்கி வச்சுங்க. என்ன, ஆனா பத்திரத்தை யாருக்கிட்டையும் காட்டாதீங்க. சரி, சாப்பிடுங்க. துளசி, துளசி, என்னத்த? உன் நாத்தனாரு இன்னும் கதவு திறக்கல, என்னாச்சுன்னு பாரு. தமிழ், 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 கதவு தரமா? என்னமாச்சு? டம்ளர் சிவனை எந்திரிக்க. தமிழ், நேத்து சாயங்காலம் அந்த கழுதை எங்கேயோ வெளியில போயிட்டு வந்துச்சு. வந்ததுலேருந்து ஒரே யோசனையா உட்காந்துருந்துச்சு. யார் கூடயே கெடுக்க போறாளோன்னு பார்த்தேன். ஆனா காலையிலேருந்து வெளியவே வரல. ஒரு வேளை செத்துட்டாலோ என்னவோ. கார்பரேஷன் லாரிக்கு ஃபோன் பண்ணி வந்து அள்ளிட்டு போ சொல்லு. என்னத்த நீங்க? தமிழ் உங்க பொண்ணு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பொண்ணே கிடையாது, இருக்கிறது ஒரே பையன். தமிழ், அம்மா சும்மா இருங்க. தமிழ், கதவு தரமா? டம்ளர் சி, டம்ளர் சி. தமிழரசி, என்னம்மா அது? எங்க பரப்பிட்ட? அம்மா தான் ஏதோ கோவமா பேசுறாங்கன்னா நீயும் கிளம்பிடுறதா? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. பெட்டியை கொடு. டம்ளர் சி எங்க போற? கொடு தமிழ். நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உண்மையாவா? வேண்டாம்மா, நீ இப்ப இருக்கிற கோவத்துல அங்க போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். சொன்னா கேளு, நீ இங்கே இரு. அதே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விசால சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ போய் அதையும் கெடுத்துறாது. உனக்கு சாகணும்னா பக்கத்துல ஆறு, குளம், குட்டைன்னு இருக்கு, அதுல விழுந்து சாகும். இதெல்லாம் உனக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா கடல்ல விழுந்து சாகு. ஆனா விசால வீட்டுக்கு போய் அவங்க யாரையும் சாகடிச்சிடாது. நீ இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாளைக்கு உன் சாப்பாடுல விஷத்தை வச்சு உன்னை கொல்றேன். பாப்போண்டி, நீ என்ன கொல்றியா நான் உன்னை கொல்றேனான்னு பாப்போம். அத்தை, அம்மா பேசாம இருங்க ப்ளீஸ். சும்மா இருற, உனக்கு வேற வேலை இல்லை. டம்ளர் சி, வா டிஃபன் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் ட்ராப் பண்றேன். வா. நான் நானா தான் வந்தேன், நானே போய்க்கிறேன். இத பாரு துளசி, இந்த வீட்டில் ஒரு கிளம் சனியா இருக்கு. அது கூட நீ இருக்காத, உனக்கு நல்லதில்ல. எவ்வளோ சீக்கிரமா அதை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியுமா அனுப்பிட்டு நீயும் உன் புருஷனை தனி கொடுத்தன போங்க. அப்பதான் நீ வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். வரேன். வரல, எனக்கு பசிக்குது. மாமா போய் சாப்பிடலாம் வா. மாப்பிள்ள வரட்டும், 2ல 1 கேட்கத்தான் போறேன். அம்மா, மாமா வந்தா நீ திட்டக்கூடாது. நீ திட்டினா மாமா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்படி நான் செத்து போயிடுவேன். சுமாரு, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு கேட்கத்தான் போறேன். அக்கா, നമുക്ക് തുണയായിട്ട് ഇരിക്കുന്നത് ആ കൊമുതി മട്ടുണ്ടാ. അവരേതോ അറിയാതെ തെറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇവിടെ വെച്ച് എന്ത് ചോദിക്കണോ? അകത്തെ വിളിച്ചോണ്ട് പോയി അവിടെ ചോദിക്കില്ല. அவர் என்ன என்னை ஏமாத்துறாரா? இந்த காந்திமதிக்கு 1 வயசாயில்ல, தழாம வந்துடல, எல்லாம் மறந்து போறதுக்கு. இன்னைக்கு 2ல 1 கேட்கத்தான் போறேன். அத்த, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி முக்கியமான ஆளு யாரு? ஒன்னும் பேசாதீங்க, அம்மா கோவமா இருக்காங்க. அப்படியா? அத்த, என்னத்த கோவம்? அப்படி கோவப்பட வச்சது யாரு? சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள, எங்க போயிட்டு வரீங்க? அப்படி மெட்ராஸ்ல உங்களுக்கு யார தெரியும்?
ஆமா, தினமும் ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வரீங்களாமே? பணத்தை தண்ணியா செலவழிக்கிறது நீங்க கெட்டு போறதுக்கு இல்ல. சொல்லுங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? என் மேலதான் கோபமா இருக்காங்க. லூசு, முதல்ல சொல்றதுக்கு என்ன? அத்தா, அது ராத்திரி நேரத்திலே வந்துடுற அத்தா. அது பார்கவி, நீ ஏதாவது சொல்லி கொடுத்தியா? അയ്യോ കുറുവാരി മേലെ സത്യം ഞാൻ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല. അക്കതാ ഞങ്ങളുടെ അടുത്ത് ഏതോ ചോദിക്കുന്നു പറഞ്ഞു. அவ ஒண்ணும் சொல்லல, நான் தான் கேக்குறேன். தினமும் அப்படி எங்க போயிட்டு வரீங்க? உண்மையை சொல்லுங்க. எனக்கு யாருமே தெரியாதத்த. நீங்க வள்ளியம்மா வேற யாரும் தெரியாதத்த. அது நம்ம அண்ணாமலை இல்ல, அவளை எப்போ உன் தம்பி விட்டு விட்டு வெளியே துரத்த போற, எங்களோட எப்போ ஆழ்வார் குறிச்சிக்கு அனுப்ப போறேன்னு அந்த சாத்தப்படம் தான் தினம் போய் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இப்ப கூட அங்க இருந்தா வர்றத. நீங்க தினம் சாத்தப்பனை தான் பார்க்க போறீங்களா? ஆமாத்த. அவர் இப்பதான் போன் பண்ணாரு, நீங்க அவரை பார்த்து 10 நாள் ஆச்சுன்னு. உண்மையை சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஏ லூசு, நானே நெட்டு கட்டி உளுந்துட்டேனா? காலம்பரை என்ன பார்க்க ரூமுக்கு வந்தீங்கல்ல, அப்ப டேபிள் மேல 10,000 ரூபாய் வச்சுட்டு நான் குளிக்க போயிருந்தேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா 10,000 ரூபாய் காணும். அது எங்க போயிருக்கோம்? நீங்க தானே எடுத்தீங்க. உண்மையை சொல்லுங்க. இந்த வீட்டுல 4 பேர் தான் இருக்கும். என் பணத்தை நானே எடுத்துக்கிட்டு காணாம போச்சுன்னு சொல்ல மாட்டேன். வள்ளியம்மாவுக்கு பணத்தை பத்தியே தெரியாது. பார்கவிய கேட்டா அவ எடுக்கல அப்படின்னு சத்தியம் பண்றா. இல்ல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன்னு சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, மறைக்காதீங்க. சொல்லுங்க, நீங்க தானே எடுத்தீங்க. 10,000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு செலவு? அந்த பணத்தை ஏன் எடுத்தீங்க? எதுக்கு செலவு பண்ணீங்க? அது அத்தை, நீங்க வச்சு காணாம போன 10,000 ரூபாய் இதுதானான்னு பாருங்களேன். ஆமா, அதுதான். சரி, இதுதான். அத்தை, மாப்பிள்ள உலகநாதனோட அஸ்தியை கரைக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? மாப்பிள்ள இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் வாரிசு, நீங்க மக மாதிரின்னு ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க வேணா அது பேச்சுக்கு சொல்லி இருக்கலாத்த. ஆனா நான் அதை நிஜமா தான் எடுத்துக்கிட்டேன். அதனால நான் உங்க மகனாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்த நீங்க பணத்தை நிறைய பார்த்திருக்கீங்க. அதனால பணத்தை எங்க வேணாலும் வச்சிடுறீங்க, யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுத்துடுறீங்க. பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல. இதை எப்படியாவது உங்களுக்கு நான் சுகம் உணர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக என்ன பண்ணலாம்னு நினைச்சப்போ முருக வந்து அப்பனுக்கு புத்தி சொல்லி தகப்பசாமின்னு பேருவாங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு புத்தி சொல்லி அத்தை சாமின்னு பேருவாங்களான்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பணத்தை நான் எடுத்தேன். இந்த பணத்தை பாருங்க, நான் இதுவரை செலவு பண்ணாமையே வச்சிருக்கேன் பாருங்க. அதனாலதான் தான் எடுத்தேன். இனிமேல் பத்திரமா வச்சுக்கங்க அத்தை. சரி அத்தை, நான் இவ்வளவு சொல்லி அத்தை நம்பலின பிறகு இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் வர்ற வள்ளி. அத்தை, நான் போயிட்டு வர்ற அத்தை. போறதுக்கு முன்னாடி என் மேல ஏற்பட்ட கலக்கத்தை தீர்த்துட்டு போயிடுறேன். ராத்திரி பூரா எங்க போயிட்டு வர்ற மாப்பிள்ளைன்னு சந்தேகப்பட்டீங்க பாருங்க. அது கொஞ்ச நாளாவே ராத்திரி கனவுல உன் மாப்பிள்ளை சாகலைன்னு ஒரு அசிரியர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி என் மாப்பிள்ளைய கனவுல வந்து நான் சாகல மாமான்னு சொல்லி கதறான். சைதாப்பேட்டை மூர்த்தி ஜோசியரை பார்த்தேன். அவரு ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போனார். அவரு வெத்திலையில மை போட்டு பார்த்தாரு. தம்பி, உன் மாப்பிள்ளை சாகல, உயிரோட தான் இருக்கான், ஒரு கன்னி அவனை காப்பாத்தி வச்சிருக்கான்னு சொன்னாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா போச்சு தெரியுமா? என் மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் 48 நாள் விரதம் இருந்து பூஜையில கலந்துக்கணுமா. அதனாலதான் நான் வீட்டுல கூட சாப்பிடாம வெளியே போய் வந்துகிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ளை கிடைக்கிறவர்கள் இது யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. என் மேல ஏற்பட்ட களங்கத்தை தீக்க இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல என் மாப்பிள்ளை கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ. நான் வர்றேன். நீங்க சொல்றது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா உலகநாதன் மட்டும் உயிரோட திரும்பி வந்துட்டான்னா அந்த அண்ணாமலை சாமியில உங்களைத்தான் தெய்வமா கும்பிடுவேன்.
பார்கவி வா உள்ள. சின்னம்மா போங்க, அத்தை கூட்டிட்டு போங்க. எப்பா பத்து, உன்னை காப்பாத்த எவ்வளவு போராட்டம். மாமா நீங்க பட்டம் வந்த உடனே ஆழ்வார்குறிச்சியில உங்ககிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன் மாமா. அப்ப அந்த பென்சிலோட மூக்கு உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு மாமா. அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி மைப்பொடி தடவி அந்த மூக்கை தேடி தரீங்களா மாமா? ஏய் லூசு, மூக்க காணா, முழிய காணா, காதை காணான்னு அவன் தனித்தனியா பார்ட் பார்ட்டா கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டான். மொத்தமா காணாம போனா கண்டுபிடிப்பா. நீ காணாம போயிரு, நான் அந்த ஆளை வச்சு கண்டுபிடிக்காம விட்டுறேன். ஏன் மாமா நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் நிஜமாவே உயிரோட இருக்கா மாமா? யாருக்கு தெரியும்? உங்க அண்ணனை எரிச்ச இடத்துல இன்னார 10 பொணம் எரிஞ்சிருக்கும். உங்க அண்ணன் அஸ்தியை கரைச்சது இன்னார கடல்ல கன்னியாகுமரியே போய் சேர்ந்துருக்கும். இந்த 10,000 ரூபாய் பணத்தை காப்பாத்துறதுக்காக கிளவிட்ட 2 பிட்டை தூக்கி போட்டேன். எப்படி நம்பிட்டு போயிடுச்சுன்னு பாரு. புரியலையா? புரியாம இருக்கிறவர்கள் சேமமடா தங்கம். வா உள்ள வா. இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து. ஏய், எதுக்காக இங்க வந்திருக்க? எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஏய், எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறேன் இல்ல? உன்னை நான் எப்போ மறந்தாச்சு. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ. இந்த பாருங்க, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் உணர்ந்து நான் திரும்பி வந்திருக்கேன். எதுக்கு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு? உள்ள போய் பேசலாமே. நான் சொல்றது எல்லாத்தையும் கேளுங்க. அப்ப கூட என்ன நம்பலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஏய், ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து போ. போ. ஒட்டி எடுத்துட்டு போ. போ. ஏய், அக்காவா? ஓ சொல்றேன், அக்காவா? அக்கா. ஏய், ஓடி. இந்த பக்கமே நீ வரக்கூடாது. போ. அக்கா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். உள்ள வரலாமா? அண்ணி, உங்க வீட்டு வாசப்படிய கூட அவ மிதிக்க கூடாது. அதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. பரிதாபப்பட்டு கூட இவ்வளவு விட்டுறாதீங்க. இந்த வீட்டோட நிம்மதியை அவ கெடுத்துருவா. அக்கா, நான் இங்க பிரச்சனை பண்றதுக்கோ உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ வரல. நீங்க வேணும், இந்த குடும்பம் வேணும்னு தான் வந்திருக்கேன். நான் திருந்துட்டேன். ஏன் நான் திருந்த கூடாதா? இவர் பேச்சு நம்பி உள்ள வராதேன்னு சொல்லிடாதீங்க. ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடுங்க அக்கா. அண்ணி, நம்பாதீங்க, நடிக்கிறா. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். ஏய், ஒரு நடிப்பை பார்த்து ஏமாற எங்களை என்ன முட்டாளுங்க நினைச்சியா? போதும். உன்னால நாங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் போதும். என் தம்பியதான் உயிரோட கொன்னுட்ட. இப்ப எங்களை என்ன செய்ய வந்திருக்க? நாங்களே எல்லாத்தையும் மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதையும் கெடுத்துறாத. முகத்துல ஒழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறோம். தொல்லை கொடுக்காம இங்கிருந்து போயிடு. ஏன் இப்படி மனசுல கொஞ்சம் கூட ஈர இல்லாம பேசுறீங்க? நீங்க இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். எங்க அம்மாவே நான் அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அக்கா, நான் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் அக்கா. உள்ள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க அக்கா. அண்ணி, கூப்பிடாதீங்க. அக்கா, கூப்பிடுங்க அக்கா. அண்ணி, உள்ள வான்னு சொல்லிடாதீங்க. மாமா. என்னது? என்னம்மா? மாமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு திரும்பி வந்திருக்கேன் மாமா. ஆனா இவரை நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றாரு மாமா. அக்கா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்கன்னா அப்புறம் சாவத்தை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நான் செஞ்ச தப்புக்கு உங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்கிறேன். இது ஏமா விசாலம், இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டில்லுமா? காலில் வேணாலும் விட தயாரா இருக்குன்னு சொல்லுது.
நம்ம பழசையும் நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? நடந்து முடிஞ்சதை நினைச்சிட்டு இருந்தா புதுசா நடக்கிறது வழியே இருக்காதுமா. டேய், அவ என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டிடா. தான் தப்ப உணர்ந்து மனசு திருந்தி உன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கடா. உள்ள கூட்டிட்டு போட. நானே இந்த வீட்டில் எங்க அண்ணிக்கு பாரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. உங்களுக்கு உங்க மருமக முக்கியம்னா நீங்க கூட்டிட்டு போங்க. என்னடா பேசுற நீ? அம்மா அவன் ஏதோ கோவத்துல பேசுறான், நீ கூட்டிட்டு போமா. கூப்பிடுமா. அண்ணி கூப்பிடாதீங்க. டேய் நீ சுமாரா, நீ கூட்டிட்டு போமா. அண்ணி தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிடாதீங்க. நீ கூட்டிட்டு போமா. அண்ணி வேண்டாம். இத பாரு விசாலம், நீ ரொம்ப நல்லவ. இந்த குடும்பத்துக்கே நீ தெய்வ மாதிரி. அவளை கூட்டிட்டு போ. கூப்பிடுமா. கூப்பிடுமாங்கிற, கூட்டிட்டு போ. உள்ளவா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னனாலதான் அக்கா என்ன உள்ள கூப்பிட்டாங்க. நீங்க செஞ்ச காரியத்தை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நன்றிங்க ஐயா. அட என்னம்மா நன்றிகின்றேன்னு. பொட்டி சீட்டு உள்ளவா எடுத்துட்டு வாமா. வா. வாமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.